இங்கே பாருங்க, இந்த கிளி வந்து இங்கே விளையாடுறேன்ற பேரில் கடிச்சு வச்சிட்டோம். ரத்தம் கொஞ்சம் வந்துடுச்சு, அது வலி கொஞ்சம் இருக்குது. அதை வந்து இந்த மேடம் கிட்ட சொன்னேன். எந்த மேடம்னா என் பொண்ணு தான். இப்போ அந்த மேடம் என்ன வேலை பண்ணிகிட்ருக்குறாங்கன்னு பாருங்கள். வலி அதிகமாக இருக்குது, அந்த நல்லா ஆழமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வலி இருக்குது. அதுக்கு வேணாம் வேணான்னு சொல்ல இவ வந்து ஃப்யூச்சரில் என்ன வேலை பண்ணுறாளோ அந்த வேலையை பே பண்ணணுமாம்மா. அதுக்கு அவளே வந்து பதிலும் சொல்லிக்கிறா. என்ன பதில்னு இப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு அவள் பேசுவா பாருங்க. இத்தினோண்டு கிளி கடிச்சதுக்கு இது எத்த தண்டி பேண்டேஜ் போட்டு விட்ருக்கா பாருங்க. ஹாஸ்பிட்டலில் பண்ணுற வேலையை இப்போவே வந்து பண்ணிகிட்ருக்குறா. இப்போ என்ன சொல்கிறான்னு நீங்களே கேளுங்க. நானே டாக்டர் ஆக போகிறேங்கிறேன், அப்புறம் எனக்கு தெரியாது என்ன பண்ணணுன்னு. அதில் அது என்னது டெட்டால்லாம் வச்சு தொடச்சி விட்டு எனக்கு இந்த இடம் எரியுது. ஆமாம், டாக்டர் இப்போ தான் தொடப்பாங்க, தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு தானே இது வைப்பாங்க, ஆயில்மெண்ட்டு. இத்தினோண்டு காயத்துக்கு பேண்டேஜ் பார்த்தீங்களா? இந்த பேண்டேஜோடு நான் வெளியே போக முடியுமா? அது காயம் இருந்தாலும் வலி இருந்தாலும் ஓகே பரவாயில்லன்னு நம்ம போயிடலாம். இந்த பேண்டேஜை போட்டுக்கிட்டு நான் வெளியே போனேன்னா என்னையெல்லாம் என்ன நினைப்பாங்க? காயம் இருக்குது அதனால தான் பேண்டேஜ் பாருங்க. இப்போ ஆனால் எனக்கு வலி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. லைட்டாக இங்கெல்லாம் மேலெல்லாம் கை வச்சாவே வலி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பார்த்தீங்களா? வலி இருக்குதுன்னு சொல்ல அமுத்தி பார்க்குறான். எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அதாவது காயம் ஆடுறதுக்கும் வலி பண்ண வேண்டியது இது. அப்புறம் வந்து அது வலிக்குதாம்மா அம்மாவுக்கு, அது தொட்டு தொட்டு பார்ப்போன்னு. எப்படின்னு சொன்னால் பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டுலேயே ஆட்டி விட்ற கதை இதுதான்.